வெற்றி நமதே. வெற்றியாளர்களுக்கு வணக்கம். முதுகலை தமிழாசிரியர் தேர்வு, பட்டதாரி ஆசிரியர் தேர்வு, கல்லூரி விரிவுரையாளர் தேர்வு, நெட்டு செட்டு போன்ற அனைத்து தேர்வுகளுக்கும் பயன்படக்கூடிய சங்கங்கள் பற்றி நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம். சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிருங்கள். சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க. தமிழ் சங்கம் பைந்தமிழ் பல்வகை சிறப்புடையதாக இருக்கிறது. சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தது இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சது. பிரெஞ்சு மொழி வளர்ச்சிக்கு பிரெஞ்சு கல்விக் கழகம் இருக்குது. 10ஆம் நூற்றாண்டில் தோன்றியது. தமிழில் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே சங்கம் தொன்மை சிறப்பை உணர்த்துவதற்கு சங்கம் இருந்தது. இன்று கரந்தை, மதுரை, சென்னை, திருச்சி இந்த பகுதிகள் எல்லாம் சங்கங்கள் இருந்து கொண்டு இருக்கிறது. தமிழகத்தில் மட்டும் இல்லாமல் வடக்கே பம்பாய், டெல்லி, நாகபுரி, கல்கத்தா போன்ற இடங்கள்லையும் கடல் கடந்து பர்மா தமிழ்ச்சங்கம், லண்டன் தமிழ்ச்சங்கம் என தரணி எங்கும் தமிழ்ச்சங்கங்கள் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. இப்போ தமிழர் குருதியோடு கூடிய குணம் சங்க மரபு, தமிழர் தம் மூச்சு அப்படின்னு சொல்லியே என்ன செய்யலாம் சொல்லலாம். மூவேந்தர்களும் முத்தமிழை வளர்த்தனர். கடையேழு வள்ளல்களும் என்ன செஞ்சாங்க, தமிழ் வளர்ப்பதற்காக புலவர்களுக்கு நிறைய கொடைகளை கொடுத்து வளர்த்தார்கள். புலவர்கள் எல்லாமே மதுரையில் குழுமி செந்தமிழாக ஆராய்ந்தார்கள். அது மாதிரி நூல்கள், வரக்கூடிய நூல்கள் எல்லாத்தையுமே அரங்கேற்றுவதற்கு நாள் குறித்தார்கள். அரங்கேற்றம் அதில் தவறுகள் எதுவும் ஏற்படக்கூடாதுங்கிறதுக்காக முயற்சியாக தான் இந்த சங்கம் இருந்தது. உலகிலேயே முதல்ல சங்கம் நிறுவிய பெருமை நம்முடைய தமிழர்களையே சாரும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ எத்தனையோ சங்கங்கள் இருந்தாலும் 3 சங்கங்கள் பற்றி தான் நம்ம அதிகமாக பேசிகிட்டு இருக்கோம். அந்த 3 சங்கங்கள் அப்படிங்கிறத குறித்து நம்ம கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். முதல் சங்கம் பற்றிய குறிப்பு கிபி 7ஆம் நூற்றாண்டை சார்ந்த நாவுக்கரசர் தேவாரத்தில் இடம்பெற்றிருக்கிறது. அதுதான் நண்பாட்டு புலவனாய் சங்கமேறி நற்கனக கிளி தருமிக்கு அருளினோன் கான். திருப்பத்தூர் திருத்தாண்டகம் அப்படிங்கிற பகுதியில் இந்த பகுதி இடம்பெற்றிருக்கிறது. இப்போ நமக்கு இந்த பகுதியை கொடுத்து எதில் இடம்பெற்றிருக்கிறது, யார் பாடியது அப்படிலாம் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அதையும் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும். சங்கம் பற்றிய முழு விவரமும் 11-12ஆம் நூற்றாண்டை சார்ந்த இறையனார் அகப்பொருள் நக்கீரர் உரை மூலம் நம்ம அறிந்து கொள்ள முடிகிறது. மாதிரி தலைச்சங்கம், முதற்சங்கம், தலைச்சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் என 3 சங்கங்கள் இருக்கிறது. இதை நடத்தியவர்கள் பாண்டியர்கள். அவர்களையும் தலைச்சங்கம் இருந்தவர் அகத்தியர், திரிபுரம் எரித்த விரிச்சடை கடவுள், குன்றெறிந்த முருகவேல், முறிஞ்சியூர் முடிநாகராயர், நீதியின் கிழவன் என இந்த தொடக்கத்தார் 549 பேர் இருந்தாங்க. அதே மாதிரி அவங்களோட 4449 புலவர் பாடல்கள் பாடியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுகிறது. அதில் இருந்த நூல்கள் பார்த்தோன்னா பரிபாடல், முதுநாரை, முதுகுருகு, களரியாவிரை என இந்த நூல்கள் எல்லாம் அந்த காலத்தில் இருக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. 4440 சங்கம், 4440 பேர்னா என்ன செஞ்சாங்க, ஆண்டுகள் இந்த சங்கம் இருந்ததாக குறிப்பிடப்படுகிறது. புலவர்கள் இத்தனை அரசர்கள், இத்தனை ஆண்டுகள் அப்படிங்கிறது குறிப்பு. இது ஒவ்வொரு இலக்கிய வரலாறில் கொஞ்சம் மாறுபாடுகள் என்ன செய்யும், ஏற்படும். அதை நம்ம கொஞ்சம் என்ன செஞ்சுக்கணும், பார்த்துக்கணும். அதே மாதிரி இந்த சங்கம் காய்ச்சின வழுதி முதல் கடுங்கோன் ஈராக 89 அரசர்கள் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. இதில் கவி அரங்கு ஏறியவர்கள் 7 பேர், 7 பாண்டியர்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. தமிழ் ஆராய்ந்து கடல் கொள்ளப்பட்ட மதுரை அப்படின்னும் நூல் சொல்லக்கூடிய நூல் அகத்தியம். இடைச்சங்கம் இருந்ததா அகத்தியனாரும் தொல்காப்பியர், இருந்தையூர் கருங்கோழியும், மோசிக்கிறனார், வெள்ளூர் காப்பியன், சிறு பண்டாரங்கன், திரையன், மாறன், துரைக்கோன், கீரந்தை என நிறைய பேர் அந்த குழுவில் இருக்கிறாங்க. 59 பேர் இருந்ததாகவும் 3700 பேர் பாடியதாகவும் அவர்களால் பாடப்பட்ட நூல்கள் களி, குருகு, மெண்டாளி, வியாழமாலை, அகவல் என பல நூல்கள் இருந்தது. அவர்களில் நூல் அகத்தியமும் தொல்காப்பியமும் மாபுராணம், இசை நுணுக்கம், பூதபுராணம் இதுவும் இடம்பெற்றிருக்கிறது. இதில் 3700 பேர் என்ன செஞ்சது, 700 ஆண்டுகள் இந்த சங்கம் இருந்ததாக வரலாறு கூறுகிறது. இதில் யாரெல்லாம் இருந்தால் வெண்டோர் செழியன் முதல் முடத்திருமாறன் ஈராக 59 புலவர்கள் என்ன செய்கிறாங்க, கவியை இருந்தாங்க. அரசர்கள் இவங்க தொடங்கி இவங்க வரைக்கும், அதாவது வெண்டோர் செழியன் முதல் முடத்திருமாறன் ஈராக 59 அரசர்கள் இருந்தாங்க. கவியரங்கேறியவர்கள் 5 பேர். சங்கம் இருந்து தமிழ் ஆராய்ந்த கபாடபுரம், இந்த 2ஆம் சங்கம் இருந்தது கபாடபுரம்.
அப்படின்னு சொல்லப்படுகிறது. அடுத்து பார்த்தோன்னா கடைச்சங்கம். கடைச்சங்கத்திலேருந்து தமிழ் ஆராய்ந்தவர்கள் யாருன்னா சிறுமேதாவியார், சேந்தம்பூதனார், அறிவுடையரனார், பெருங்குன்றூர்கிழார், இளந்திருமாறன், மதுரை ஆசிரியர், நல்லந்துவனார், மருதுநில நாகனார், கணக்காயனார் மகன் நக்கீரனார், இவங்கெல்லாம் இருந்திருக்கிறாங்க. இவங்கெல்லாம் உட்பட்ட ஒரு 49 பேர். இதில் 449 பேர் என்ன செஞ்சாங்க, பாடல்கள் பாடியிருக்கிறாங்க. அவங்க பாடின நூல் தான் நெடுந்தொகை 400, குறுந்தொகை 400, நற்றிணை 400, புறநானூறு, ஐங்குறுநூறு, 10 150 களி, 70 பரிபாடல், கூத்தும் வரியும் சிற்றிசையும் பேரிசையும் என பல நூல்கள். அதுக்கப்புறம் அவர்களுடைய நூல் தொல்காப்பியமும் அகத்தியமும் சான்றாக இருக்கிறது. அவங்க சங்கத்திலிருந்து தமிழ் ஆராய்ந்தவர்கள் எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தோன்னா 1850 பேர் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது யார், முடத்திருமாறன் முதலாக உக்கிரப்பெருவழுதி ஈராக 49 புலவர்கள். இதில் கவியரங்கு ஏறியவர்கள் 3 பாண்டியர்கள். இந்த மதுரை இருந்தது உத்தர மதுரை அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த மாதிரி முச்சங்கம் இருந்தமைக்காக சான்று இறையனார் கலவியல் உரையில் இருக்குது. வேறு சான்று எதுவும் இல்லை. சிலப்பதிகார உரையில் தலை இடை சங்கம் பற்றிய குறிப்புகள் வருகிறது. பாண்டிய நாட்டு செவ்வூர் சிற்றம்பல கவிராயர் வீட்டு ஏட்டு பிரதியில் கண்ட ஒரு அகவற்பா, முக்கியமான செய்தி பாருங்கள். பாண்டிய நாட்டில் செவ்வூர் சிற்றம்பல கவிராயர் வீட்டில் கண்ட ஒரு அகவற்பா வாயிலாக முச்சங்க வரலாறு நமக்கு தெரிய வருகிறது. ஆனால் இது ரெண்டுமே களவியல் கூறியாக கூறப்படுகிறது, களவியல் கூறிய மாதிரி சொல்லப்படுகிறது. ஆக முச்சங்கங்களும் 3 இடங்களில் தோன்றி பின்னாடி கடல்கோளால் அழிக்கப்பட்டது. ஏறக்குறைய 197 அரசர்கள் காலத்தில் 10,000 ஆண்டுகள் இருந்ததாக கூறப்படுகிறது. சங்கமே இல்லை அப்படின்னு சில ஆராய்ச்சியாளர்கள் பின்னாடி வந்தவங்க சொல்கிறாங்க. P.T. சீனிவாச ஐயங்கார், K.N. சிவராஜ பிள்ளை, கா. நமச்சிவாய முதலியார் இவங்கெல்லாம் சொல்லக்கூடிய கருத்துக்கள், சங்கம் என்ற சொல்லே தமிழ் சொல் கிடையாது. அப்போது சொல்லே தமிழ் இல்லை என்றால் சங்கம் இருந்திருக்க எப்படி வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு எடுத்துக்காட்டாக தான் தொல்காப்பிய நூற்பாக்களை என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. கத நப ம இடம் மா வைந்தெழுத்தும் எல்லா உயிரோடும் செல்லுமார் முதலே. இந்த 5 எழுத்து தான் எல்லா உயிரோடு சேர்ந்து மொழிக்கு முதலாக வரும். இப்போ சகரக்கிழவி மொழிக்கு முதலாக வராது. அப்படிங்கும்போது எப்படி சங்கம் என்ற சொல் இருந்திருக்கும் அப்படிங்கிறத சொல்லி மறுக்கிறாங்க. ஆனால் மறுப்பு என்னென்னா, ஒளி ஒப்புமை கொண்டு ஒரு சொல்ல வடச்சொல் அப்படின்னு சொல்கிறது நல்லது கிடையாது. சங்கம் என்பதில் க என்ற ஒளி உள்ளது, அதனால் வடச்சொல் எனல் வீண். திரிகடுகம், திரிசடை, திரிகரணம், சுத்தி இவற்றில் திரி எனும் சொற்கள் ஒளியால் ஒன்றுபட்டுள்ளன. அதனால் இவை ஒரு மொழியினின்று இன்னொரு மொழிக்கு சென்ற சொற்கள் அப்படின்னு சொல்லலாமே. தமிழில் அப்பர், ஆங்கிலத்தில் அப்பர், இரண்டும் ஓரொளியே. இது ரெண்டுமே ஓரொளியாக தான் இருக்குது. அதுக்காண்டி அதை வடச்சொல், இது ஆங்கிலம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அது மடமையாக இருக்கும். ச என்ற சொல் சட்டி, பஞ்சம் என்ற போது பல ஒளி பெறுகிறது. கடல், முகம், மங்காத எனும்போது வட எழுத்துடைய ஒளியை தான் என்ன செய்யுது, பெறுது. அதனால் இது அந்த காரணத்தை காட்டி நம்ம என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, கருத்தை மறுத்தும் சொல்லப்படுகிறது. சங்க இலக்கியங்கள் எனப்படும் சங்க நூல்களிலேயே சங்கம் இருந்தமைக்காக சான்றுகள் என்ன செய்யுது இருக்குது. சங்கம் என்ற சொல் வழக்கும் அங்கே சங்க இலக்கியத்திலே இடம்பெறலை, ஆனால் நூல் பேர் சங்க இலக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு சங்க இலக்கியங்களில் சான்று வரவில்லை என்பதாலேயே சங்கம் இல்லை அப்படின்னு நம்ம நினைச்ச முடியாது, சொல்ல முடியாது. தமிழர் பண்பில்லாதவர் என்பது ஏற்புடைத்தாமோ. அது இன்னைக்கு நாளில் பார்த்தோன்னா தமிழ் புலமை சங்க காலத்தில் ஒரு சிலரிடம் என்ன செய்யல இல்லை. அரசர் முதல் மருத்துவர், உழவர், கணியர், பெண்டீர் அனைவரும் அருந்தமிழ் புலமை பெற்றவர்களாக இருக்கிறாங்க. நாடறிந்த பார்ப்பனாருக்கும் பூநூல் எதற்கு, மதுரை என்றாலே சங்கத்தைத்தான் குறிக்கும். அதனால் மதுரை கூடல், மதுரை என்றெல்லாம் தமிழ்ச்சங்கம் என்ன செய்கிறது சொல்லிட்டு வராங்க. அதுமாரி நம்ம சொல்லும் போதே சொல்லுவாங்க, கீழ்ப்பாக்கம், பெரம்பூர், கரந்தை அப்படின்னு சொன்னாலே பைத்திய மருத்துவமனை, அதாவது கீழ்ப்பாக்கத்தில் கொண்டு சேர்த்துற வேண்டியதான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொல்லும்போது பெரம்பூர்னா ரயில் பெட்டி தொழிற்சாலையும், கரந்தைனா இக்கால தமிழ்ச்சங்கமும் நமக்கு நினைவு வருவது போல் சங்கம் அப்படிங்கிறது முன்னாடி விழுந்த இதுதான். அதில் பண்டைய கால இலக்கியங்களில் பயின்று வரக்கூடிய சொற்கள்னு புனர், கூட்டு, தொகை, கழகம், குழு, பட்டி, மண்டபம் இது போன்ற சொற்களை நம்ம என்ன செய்யலாம், குறிப்பிடலாம். தொடக்கத்தில் பாரதி தமிழ்ச்சங்கம், கரந்தை தமிழ்ச்சங்கம் என வைத்து பின்னர் சங்கத்தை விட மன்றம், கழகம் போன்ற சொற்கள் சிறப்புடன் அமைவது கண்டு பாரதி தமிழ் மன்றம், கரந்தை தமிழ் கழகம் அப்படின்னு சொல்லி மாற்றமும் என்ன செய்கிறாரு கொண்டு வராங்க.
புலவர் கூட்டத்தை குறிக்க நிறைய சொற்கள் பயின்று வருது. சங்கம் அப்படிங்கிற சொல் வந்து அதனால கூட சங்கம் அப்படிங்கிற சொல் வழங்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது மாதிரி நிறைய களவியல் உரை கருத்துக்கள் வந்து அறிவுக்கு பொருந்துவதா இல்லை. இந்த உரை முதற்கண் வந்து தோன்றிய நூல் அகத்தியம் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறது. அப்படி பார்த்தோம் அப்படின்னா முதற் சங்கத்தில் சிவன், முருகன், குபேரன் போன்ற கடவுள் கூட என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க. இந்த 3 சங்கங்கள்லேயும் முறையே 59, 549, 49 அரசர்கள், அதுக்கப்புறம் 3700, 4400, 1850 ஆண்டுகள் வாழ்ந்தது. அதே மாதிரி 4500, 4400, 3700, அதாவது 3700 புலவர்கள், 3700 ஆண்டுகள் அப்படி இருந்ததாக என்ன சொல்கிறதும் இது பொருத்தமுடையதாகவே என்ன செய்யலை இல்லை. அதே மாதிரி கடல் கொண்ட நாடுகள் 49, வேளிர் பரம்பரை 49, வடமொழி எழுத்துக்கள்னு பார்த்துட்டோன்னா 49, இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது சங்க சான்றோர் 49 என மொழிந்திருக்கலாம் அப்படின்னு சிவராஜ பிள்ளை அப்படிங்கிறவர் என்ன செய்கிறாரு குறிப்பிடுறாரு. நக்கீரரால் முதலாக கூறப்பட்ட ஊரை ஒருவர் பின் ஒருவராக 10 பேர் வரை செவி வழியாக வழங்கி பின்னாடி வந்து எனது எழுத்துரு பெற்றமை கற்பனை கலந்து மிகையாக என எழுதப்பட்டிருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுது. அகத்தியத்திற்கு முன்னைய நூல்கள் வந்து என்ன செய்யலை சொல்லப்படவே இல்லை. களவியல் உரை எழுந்த காலத்தில் கடல் கோளால் அழிந்த முன்னிருந்த நூல்களை எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அகத்தியர் தலை இடைச்சங்கங்களில் இருந்தார். அத்தகைய பெயருடைய இன்னொருவரோ அன்றி அவர் வழி வந்தவரே ஆகலாம் அப்படின்னு என்ன செய்கிறாங்க. ஏன்னா அவருடைய மாணாக்கர்கள்லாம் இருக்கிறாங்க இப்படிங்கிற கருத்தும் இங்கே சொல்லப்படுகிறது. இப்போ சங்கத்தை தொடங்கிய பாண்டியன் தன் வழிபாடு கடவுளாகிய சிவன், முருகன் உருவங்களை வைத்து அவர் முன்னிலையில் சங்கம் இனிது நடைபெற வேண்டும் அப்படின்னு விரும்பி அவர்களே சங்க தலைவர்கள் அப்படின்னு சொல்லி கூட என்ன செஞ்சிருக்கலாம் சொல்லியிருக்கலாம். இதனை இயம்பியவர்களும் குமரவேலும் விரிசடை கடவுளும் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுருக்காங்க. நேரில் இருந்து நற்றமிழ் வளர்த்ததாக கருதி சிலைகள் என செப்பாது கடவுளாகவே இருக்கலாம். அதாவது இறைவனுடைய உருவத்தை வச்சு அவர்களுக்கு முன்னாடி பாடல்கள் பாடினதுனால அவங்க சங்கத்தில் இருந்ததா சொல்கிறாங்க அப்படின்னு என்ன செய்யப்படுகிறது சொல்லப்படுகிறது. இப்போ பிள்ளையாரை பிடிச்சி வச்சு நம்மளும் வழிபடுறோம். வீடுகளில் பார்த்தோம், இல்லை கோயில்கள் இதில் ஏதோ ஒரு இதில் பிள்ளையாரை வந்து பிள்ளையார் அப்படின்னு சொல்லி பிடிச்சி வச்சு அதை வச்சு வழிபடுறோம். அந்த மாதிரி இருக்கலாம் அப்படிங்கிற கருத்தும் சொல்லப்படுகிறது. அடுத்து இலக்கியங்கள் பெயர்களோடு மதுரை இணைந்து நிற்றல். மதுரை அப்படிங்கிறது நன்கு சித்தரிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. மருத மரங்கள் நிறைந்த துறை, மருத முன் துறை அப்படின்னு சிலம்பு என்ன செய்கிறது சொல்கிறது. மருதை, மருவி, மாறி, மதுரை அப்படின்னு என்ன செஞ்சது வந்ததாக செய்தி சொல்லப்படுகிறது. வடக்கே உள்ள காசியை நினைத்து தெற்கே இருக்கக்கூடிய காசியை தென்காசி அப்படின்னு சொல்லி இப்போ வந்து வழங்குறது போல வடக்கே உள்ள உத்தர மதுராபுரியை நினைத்து வைத்ததை என்னலாம். தெற்கே தோன்றிய சங்கம் கடல்கோளால் தென்பகுதிகள் கடலில் ஆள வடக்கே வந்து நிற்கிறதுனால தென் வட மதுரை அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கலாம் அப்படிங்கிற செய்தியும் சொல்லப்படுகிறது. ஒரே ஒரு சங்கம் இருந்தது உண்மை. முதலிரு சங்கங்கள் இருந்தன அப்படின்னு சொல்லி நம்புவதற்கு முடியல. அது ஒரு கற்பனை மாதிரி இருக்குது. ஆனால் இது வந்து ஒரு சங்கம் இருந்தது அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு யாரெல்லாம் சொல்கிறாருங்க அப்படின்னா சேஷகிரி சாஸ்திரி, ராமச்சந்திர தீட்சிதர், நீலகண்ட சாஸ்திரி, வையாபுரி பிள்ளை. சேஷகிரி சாஸ்திரி, ராமச்சந்திர தீட்சிதர், நீலகண்ட சாஸ்திரி, வையாபுரி பிள்ளை இவங்கெல்லாம் வந்து ஒரு சங்கம் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. தொல்காப்பியம் ஒன்று தவிர வேறு எந்த தலை இடைச்சங்கங்களும் நூல்களும் நமக்கு என்ன செய்யலை கிடைக்கவே இல்லை. அதனால் நூல்கள் கிடைக்கவில்லை அப்படிங்கிறதுனால சங்கம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. பிள்ளைகள் இப்போது இல்லை என்பதனாலேயே பிள்ளைகள் பிறக்கவில்லை என்பதாகவோ பெற்றோர் இல்லை அப்படின்னா பெற்றோரே இல்லாமல் வந்ததுனோ நம்ம முடிவு செய்ய முடியாது. இப்போ டாக்டர் சாமிநாத ஐயர் வந்து தேடி இந்த நூல்கள் எல்லாம் தர்றதுக்கு முன்னாடி சங்க நூல்கள் கூட தான் நமக்கு கிடைக்கல, அதனால நம்ம சங்க நூல்கள் இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இந்த மாதிரி கடைச்சங்க பணுகள் வந்து கிடைத்து விட்டதுனால நமக்கு வந்து நூல்கள் நமக்கு நிறைய கிடைக்கல. ஆனால் கடை சங்க நூல்கள் வந்து ஓரளவுக்கு கிடைச்சிருக்கு. இப்போ தமிழ் நிலையம் இல்லை அப்படின்னு சொல்கிறது இல்லாத ஒரு சாத்தியம். அடுத்து செங்கோன் தரை செலவு அப்படிங்கிறதுல சில பாடல்கள் நமக்கு என்ன செஞ்சுருக்கு கிடைச்சிருக்கிறது. அது மாதிரி இறையனாராக பொருளுரை அப்படிங்கிறது முரண்பட உள்ளது. கடைச்சங்க நூலான புறநானூற்று பாக்களை பாடி முடிநகராய், வான்மிகியார், மார்க்கண்டேயனார், கோதமனார் போன்ற புலவர்கள் முதற்சங்க புலவர்கள் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. கடைச்சங்க நூலான குறுந்தொகையிலையும் பனம்பரனார் பாடிய பாடல் இருக்குது. நற்றினையிலையும் முடைத்திருமாறன் பாடிய பாடல் இருக்கிறது. இதெல்லாம் கடைச்சங்கத்தை சார்ந்தது. ஆனால் இந்த 2 பேரையும் இடைச்சங்க புலவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கடைச்சங்க காலத்தில் பாண்டிய மன்னர்கள் 3 பேர் தான் இருந்ததாக சொல்லப்படுது. ஆனால் 9 பாண்டியர்களும் 6 சோழர்களும் செய்யுள் பாடியுள்ள செய்தி நமக்கு சங்க இலக்கியங்களில் இடம்பெறுகிறது.
இப்போ இதே பார்க்கும்போது இதுவே முன்னுக்கு பின் முரணா ஒரு செய்தியாக என்ன செய்து இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இதையும் சர்ச்சைக்குரிய செய்தியாக கூறப்படுகிறது. முச்சங்கம் இருந்தது உண்மைதான் அப்படின்னு சொன்னது யாரெல்லாம் அப்படின்னு சொல்கிறது ஊவேசா, காசு பிள்ளை, அப்பாத்துரையார், பாவாணர். இவங்க 3 பேரும் 3 சங்கம் இருந்தது உண்மை அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. இப்போ பிற்கால பணுவல்கள் தரக்கூடிய சங்கம் பற்றிய சான்றுகள் நம்ம இப்போ பார்க்கலாம். முதல்ல அப்பர் தேவாரத்தில் குறிப்பு வந்ததாக முதலே ஏற்கனவே பார்த்தோம். திருப்பத்தூர் தாண்டகத்தில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இப்போ இதில் பார்த்தோன்னா கிபி 7ஆம் நூற்றாண்டை சார்ந்த ஞான சம்பந்தர், பட்டிமண் தென்னன், புகழி ஞான சம்பந்தன் உரைசை, சங்கமளி செந்தமிழ்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அந்தன மதுரை தொகையாகினானும் பெற்றொன்றுயர்ந்த பெருமான். அதே மாதிரி இங்கே அங்கல சுதை மாட கூடல், இந்த கூடல் அப்படிங்கிற சொல் வர்றது இதெல்லாம் என்ன செய்யுது மாணிக்கவாசகருடைய பாடல்களில் இடம்பெற்றிருக்கிறது. அடுத்து சங்கத்தமிழ் அப்படிங்கிறது திருப்பாவை 30வது பாடல் ஆண்டாளுடைய இதில் இடம்பெற்றிருக்கிறது. கிபி 8ஆம் நூற்றாண்டில் திருமங்கையாழ்வார் சங்கமளி தமிழ், சங்க முகத்தமிழ், சங்கத்தமிழ் மட்டும்தான் ஆண்டாள், சங்கமளி தமிழ், சங்க முகத்தமிழ் அப்படின்னா பெரிய திருமொழியில் திருமங்கையாழ்வார் பாடியது. அடுத்து பாருங்கள், கிபி 9ஆம் நூற்றாண்டில் சுந்தரர் பொய்யடிமை இல்லாத புலவருக்கும் அடியேன் அப்படின்னு சொல்லி பாடியிருப்பார். இப்போ கிபி 9ஆம் நூற்றாண்டை சார்ந்த மாணிக்கவாசகர் உறவான் உயர்மதி கூடல் அப்படிங்கிற சொல்ல அங்கே என்ன செஞ்சிருக்காரு பயன்படுத்தியிருக்கிறாரு. இதில் நான் திருக்கோவை பாடலில் அகநானூற்றுக்கு உரைப்பாயிரம் செய்த இடையா நாட்டு மணக்குடியான் பால்வண்ண தேவனான வில்லவத்தரையன் அவர் நல்லிசை புலவர் பலர் பாண்டியர் அவையில் கூடி பைந்தமிழ் ஆய்ந்த அந்த சிறப்பை குறித்து இங்கே சொல்கிறார். பழுதில் கொள்கை வழுதியர் அவைக்கண் அறிவு வீற்றிருந்த செறிவுடை மனத்தும் வான்றோய் நல்லிசை சான்றோர் கொழிய அருந்தமிழ் மூன்றும் தெரிந்த காலை அப்படின்னு வில்லவத்தரையன் நினைச்சிறாரு பாடுறாரு. கிபி 10 மற்றும் 11ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட யாப்பருங்கல காரிகை இதில் வீயான் தமிழுடையான் அப்படிங்கிற பகுதியை நினைச்சது இடம்பெறுது. அடுத்ததாக 12ஆம் நூற்றாண்டு முற்பகுதியில் வதித்த சேக்கிலார் தலைச்சங்க புலவனார் தம் முன் அப்படின்னு சொல்லி பெரிய புராணத்தில் குறிப்பிடுகிறார். அதுக்கப்புறம் அதற்கு பின்பாக வந்த கம்பர் இனிய தென் தமிழ் நாடு சென்றெய்தினார் அப்படிங்கிற வரியும், அடுத்து எத்திரத்தினும் ஏழுலகும் புகழ் முத்தமிழும் தந்தும் முற்றலால் முத்தமிழும் அப்படின்னு சொல்லி கிட்கிந்தை காண்டத்தில் இடம்பெறுகிறது. அதுக்கப்புறம் பாருங்கள், தென் தமிழ் நாட்டகன் பொதியிர் திருமுனிவன் தமிழ் சங்கம் சேர்க்கிற்பேர். இது கம்பனில் நாடு விட்ட படலம் அந்த செய்தி அதில் என்ன செஞ்சுருக்காங்க இடம்பெற்று இருக்கிறது. இந்த மாதிரி கம்பர் எழுதியிருக்கிற பாடல்கள் இதெல்லாம் நமக்கு கொடுத்து யார் எழுதினது, கூற்று காரணம் சரியா அப்படிங்கிறதெல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்குது. அதனால் அதை நம்ம பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியமானது. கிபி 12ஆம் நூற்றாண்டு மற்றும் 13ஆம் நூற்றாண்டில் பெரும்பற்ற புலியூர் நம்பி திருவிளையாடல் புராணத்தில் மதுரை சங்கம் பற்றிய செய்திகள் இடம்பெறுகிறது. அடுத்ததாக கிபி 14ஆம் நூற்றாண்டில் நச்சினார்க்கினிய திருமுருகாற்றுப்படை உரையில் சோமான் வெளிவந்த பாண்டிய நின் நாடு உடைத்து நல்ல முத்து அப்படிங்கிற பாடல் இடம்பெறுகிறது. இதே காலத்தில் இருந்த ஔவையார் சங்கத்தமிழ் மூன்றும் தா அப்படின்னு ஆத்திச்சூடியில் என்ன செஞ்சுருக்காங்க பாடியிருக்கிறாங்க. முற்கால இலக்கியத்தை பற்றிய சான்றுகள் திருவீர் பாண்டிய நவையத்து தொல்காப்பியன் என தன் பெயர் தோற்றி அப்படின்னு தொல்காப்பிய பாயிரம் என்ன செய்கிறது. பாண்டிய மன்னன் அவனுடைய அவையில் சங்கம் இந்த பாடலையை அரங்கேறியதாக கூறுகிறார். தொல்லானை நல்லாசிரியர் புனர்கூற்றுன்று சிறப்பின் திருவின் நெடியோன் அப்படின்னு சொல்லி என்ன செய்து மதுரை காஞ்சி குறிப்பிடுகிறது. அடுத்ததாக நல்லாசிரியர் புனர்புனா சங்கம் அந்த செய்தி இடம்பெறுது. அடுத்து தமிழ் நிலை பெற்ற தாங்கரு மரபின் மகிழ்நனை மருகின் மதுரை சிறுபானாற்றுப்படை என செய்தி இந்த மாதிரி குறிப்பிடுகிறது. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா, பொத்தி ஆண்ட பெருஞ்சோழனையும் வித்தை ஆண்ட விளம்பழையனை மாறனையும் வைத்த வஞ்சினம் வாய்ப்ப வென்று அப்படிங்கிற செய்தி. வித்தை ஆண்ட மாறன் அதாவது முத்தமிழையும் ஆண்டு ஆய்ந்த மாறன் பாண்டியனை பற்றிய குறிப்பு 10 இடம்பெறுகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா, இமிழ் குரல் முரசும் மூன்றுடன் ஆளும் தமிழ் கெழு கூடல்னு புறநானூறு குறிப்பிடுகிறது. அடுத்து தலையாளங்கணத்து செருவென்ற நெடுஞ்செழியன் ஓங்கிய சிறப்பின் உயர்ந்த கேள்வி மாங்குடி மருதன் தலைவனாக உலகமோடு நிலைய பலர்புகழ் சிறப்பின்
புலவர் பாடாது வரைகையன் நிலவரை. இதுவும் புறத்தில் உள்ள ஒரு பாட்டு. வஞ்சினம் பாடுகிறார். மாங்குடி மருதன் தலைவனாக இருக்கக்கூடிய அந்த சங்கம் என்னை பாடாமல் இருப்பதாக அப்படின்னு வஞ்சினம் கூறுகிறார். இளங்கோவடிகள் தன்னுடைய சிலப்பதிகாரத்திலையும் புலவர் சென்னா பொருந்திய நிவப்பிற் புதிய தென்றல் போலாதீங்கு மதுரை தென்றல் வந்தது காணீர் அப்படின்னு சொல்லி மதுரை தென்றல் அப்படின்னு சொல்லி புலவர்கள் கூடியிருக்கிற அவை அப்படிங்கிற செய்தியெல்லாம் சிலம்பில் புறஞ்சேரி இருந்த காதையில் குறிப்பிடப்படுது. தென் தமிழ் நன்னாட்டு தீதுதீர் மதுரை அப்படின்னு சொல்கிறது சிலப்பதிகாரம். தென் தமிழ் மதுரை தீதுதீர் மதுரை அப்படின்னு சொல்லியாச்சுன்னா தீ ஞாபகம் வச்சுக்கோங்க. தீ சிலப்பதிகாரத்தில் தீ எரியுது அப்படின்னு ஞாபகம் வச்சுட்டு சிலப்பதிகாரத்தில் தென் தமிழ் மதுரை அப்படின்னா மணிமேகலை. கலித்தொகை இரு சான்று தருது. நிலநாவிற் திரிதருவும் நீன்மாட கூடலார் புலனாவிற் பிறந்த செட்புதிதுண்ணும் பொழுதன்றோ அப்படிங்கிற பாடலும் மதிமொழியிடன் மாலை வினைவர் போல் வல்லவர் செதுமொழி சீத்த செவி செருவாக புதுமொழி கூட்டுண்ணும் புரிசை சூழ் புனலூர அப்படிங்கிற பாடல். அடுத்து தண்டமிழ் வேலி தமிழ்நாட்டகம் எல்லாம் அப்படின்னு பரிபாடல். தண்டமிழ் வேலி அப்படின்னு சொல்கிறது பரிபாடல். தமிழ்நாட்டின் பயிர் விளைய மதுரை வேலி அமைத்து கொடுத்து தமிழை வளர்க்கிறது அப்படின்ட்டு தமிழ் வையை அப்படின்னு பரிபாடலில் ஒரு வரி இடம்பெறுகிறது. அப்புறம் உலகம் ஒரு நிறையா தன்னேர் நிறையா புலவர் புலகோளற் சுக்க உலகனைத்தும் தான் வாடாத தன்னமைத்தே தென்னவன் நான்மாட கூடல் அப்படிங்கிறது தான் நமக்கு முக்கியமான செய்தி. அந்த நான்மாட கூடல்னு எது சொல்லுதுன்னா இந்த பரிபாடல் தான். அப்புறம் ஆசிரிய மாலை எனும் பழந்தமிழ் நூல் ஈண்டு நலந்தருதல் வேண்டி பாண்டியன் பாடுதமிழ் வளர்த்த கூடல். ஆசிரியமாலை புறத்திரட்டு புகழ் மாலையில் இது இடம்பெற்று இருக்கிறது. தொல்காப்பியத்திற்கு முற்பட்ட சங்க நூலாக கருதப்படும் செங்கோன் தரை செலவு ஒளிநாட்டு அரசன் செங்கோலால் நிறுவப்பட்ட தமிழ் அவைக்கு சக்கரன் அப்படிங்கிற புலவர் தலைவராக இருந்ததை பற்றி சொல்லுது. இதை தமிழ் விடு தூது எடுத்துரைக்கிறது. தமிழிலிருந்து புறங்காக்கும் தமிழ் நாடியாங்கே தமிழ் தலைமை தலைகொண்டான் சக்கரன் செங்கோர் தரை செலவு பாடல் இது. இப்படி வழியாக செவிவழி செய்திகள் பொய்யாமொழி புலவரின் புலமையறிய பாண்டிய மன்னன் ஒருவன் கடைச்சங்க புலவர் 49 பேர் உருவங்களையும் கோயில் அமைத்து அவரை பாடச் சொல்ல அவர் பாடலம் கண்டு புலவர் உருவங்கள் எல்லாம் பாராட்டி முகத்தாம் தலையை அசைச்சதாக ஒரு செய்தி என சொல்லப்படுகிறது. கம்பர் சங்க முத்திரை பெற்ற பின்பே ராமாயணத்தை அரங்கேற்றினார் அப்படிங்கிறது குரு பரம்பரை செய்தியில் இடம்பெற்றிருக்கிறது. அதே மாதிரி திருவாய்மொழி சங்கப்பலகை ஏறியதெனவும் சொல்லப்படுது. புலவர்கள் சங்கம் நிறுவி நூல்கள் எல்லாமே ஆராய்ந்தாங்க அப்படிங்கிற செய்தியும் அங்கே என்ன செய்கிறது இடம்பெறுது. இதன் மூலமாக நமக்கு திருவிளையாடல் புராணத்தில் பெரிய புராணத்தில் பெரும்பற்ற புலியூர் நம்பி சொல்லியிருக்கிறாரு. பரஞ்சோதி முனிவர் இருவருடைய திருவிளையாடல் புராணங்கள்லையும் சங்க பலகை தந்த படலம் அப்படிங்கிற ஒரு படலமே இடம்பெறுகிறது. தருமியின் கதையும் சங்கத்தை நமக்கு நினைவூற்றுகிறது. இது பரம்பரையாக வரக்கூடிய செய்தியாகவும் இடம்பெற்றிருக்கிறது. வேற்று நாட்டவராகிய தாலமி பிலினி இவங்களும் சங்கத்தை பற்றி சொல்கிறாங்க. அதே மாதிரி இலங்கை நாட்டு வரலான மகாவம்சம் ராஜாவளி ராஜரத்னகிரி இதுவும் சங்கம் இருந்ததை பற்றிய குறிப்பு சொல்லுது. இது மாதிரி பெரிய ப்ளூஸ் எழுதின அதுவும் நூல்லையும் சங்கம் பற்றிய சிறப்புகள் இடம்பெறுகிறது. பிற சான்றுகள்னு பார்த்தோம்னா வால்மீகி ராமாயணம் வியாச பாரதம் சங்கம் இருந்த கபாடபுரம் பற்றிய குறிப்புகள் இந்த 2 நூல்லையும் இடம்பெறுது. அடியாருக்கு நல்லார் தலைச்சங்கம் இடைச்சங்கங்கள் பற்றி நிறைய சொல்லியிருக்கிறார். பேராசிரியர் 3 வகை சங்கத்து 4 வர்ணத்தொடுக்கப்பட்ட சான்றோரும் அப்படின்னு மரபியலுக்கு உரை எழுதும்போது சொல்லியிருக்கிறார். இப்போ நச்சர் சங்கம் பற்றி சொல்கிறாரு. உண்மை சிறிதுமே இல்லாத ஒன்றினை இந்த பெரிய புலவர்கள்லாம் எப்படி சொல்லியிருப்பாங்க. அதுமாதிரி மதுரை சுந்தரேஸ்வரர் கோயிலில் சுற்று பிரகாரத்தில் சங்க மண்டபம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. 49 பேர் சிலைகளும் இன்றைக்குமே இருக்கிறது. பொற்றாமரை குளக்கரையில் மண்டப தூண்களில் சங்கத்தாருடைய உருவங்களும் செதுக்கப்பட்டு இருக்கிறது. அதுமாதிரி சாசன சான்று மதுரை மாவட்டத்தில் சின்னமனூர் செப்பேட்டில் மகாபாரதம் தமிழ் படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தோம் அப்படிங்கிற செய்தி இடம்பெறுகிறது. அடுத்து செய்யாறு ஆண்டிப்பட்டியில் சங்ககால நாணயங்கள் கிடைச்சிருக்கிறது. செய்யாறு ஆண்டிப்பட்டியில் சங்ககால நாணயங்கள். போலூர் கல்வெட்டு அண்மை கால கண்டுபிடிப்பாக இடம்பெற்றிருக்கிறது. அதுமாதிரி ஒரே சங்கம் கடல் கோளினால் அழிய அடுத்தடுத்து 3 இடங்களில் இருந்தமைக்கான முச்சங்கம் என்றோ 3 காலங்களில் செயல்பட்டதுனால முச்சங்கம் அப்படின்னு சொல்லியோ நம்ம என்ன செய்யலாம்
சொல்கிறதுக்கு வழி இருக்குது அப்படின்னு மதுரையில் சங்கம் இருந்தது அப்படிங்கிறது ஒரு மறுக்க முடியாத ஒரு உண்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இனிமேல் அடுத்து வரக்கூடிய செய்தியை நம்ம அடுத்த காணொளியில் பார்க்கலாம். நன்றி.